ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே இப்போ பார்த்துட்ருக்கிறது வீட் பிரெட் தான். என்றைக்குமே பெரியவங்களானாலும் சரி, சின்னவங்களானாலும் சரி, நமக்கு இந்த வீட் பிரெட்டுன்னு சொல்லும்போது பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். நாங்கள் விரும்பி சாப்பிட்றது என்னென்னா மைதா பிரெட் தான். ஆனால் அதில் ஒரு ஹெல்த்தும் கிடையாது இல்லையா? ஸோ இந்த வீட் பிரெட்டை எப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது குழந்தைங்களும் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்கன்றத நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு ஈஸி மெத்தட் தான், ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 6 ஸ்லைஸுக்கு நீங்கள் ஒரு எக் எடுத்துக்கலாம். இந்த இதில் எடுத்துக்கலாம், இந்த கணக்கில் எடுத்துக்கலாம். நீங்கள் 6 ஸ்லைஸுக்கு ஒரு எக்கு எடுத்துகிட்டு எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்கில் நீங்கள் ப்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட்டை பிச்சு, அதாவது ஒரு ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போத்து சைடு 2 சைடுமே நம்ம டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ நாள் எப்படின்னா மைதா ப்ரெட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு மைதா ப்ரெட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த மைதா ப்ரெட்டில் நமக்கு தேவையான ஹெல்த்தே கிடையாது, அன்ஹெல்தி ஃபுட் தானே அது. அதே மாதிரி நம்ம இதை கோதுமை ப்ரெட்டையும் நம்மளால் டைரெக்டாக எடுக்க முடியாது. நாங்களும் ஒரு காலத்தில் அதை பார்த்தால ஐயோ கோதுமை ப்ரெட்டான்னு சொல்லுவோம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ட்ரை பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்பலாம் யோசிக்க கிடையாது. சரி இதில் எக்கு டிப் பண்ணி போட்டு பார்க்கலாமே நல்லா இருக்குமான்னு சும்மா ட்ரை பண்ணதான். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு 4 o'clock கொடுக்கலாம். நிறைய எக் எடுக்கவும் தேவையில்லை. 6 ஸ்லைஸுக்கு ஒரு எக் எடுத்தாலே போதும். ஸோ அதிகமாக எக் போட்டாலும் 4 o'clock ஹெவி ஆகிட்டால் நைட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு எக்கு எடுத்தாலே போதும். 6 ஸ்லைஸுக்கு ஒரு எக்குன்ற கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து 4 o'clock செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். அதாவது வீட் ப்ரெட்டை நம்ம டைரெக்டாக கொடுக்கவே முடியாது, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது ஈஸி தான், ஒரு 5 minutesல இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் 4 o'clock இந்த ஸ்நாக்ஸோட நம்ம பெரியவங்களானா டீ எடுத்துப்போம். குழந்தைங்கன்ற பட்சத்தில் நீங்கள் டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மில்க் கொடுத்துக்கலாம், மில்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு டம்ளர் மில்க் கொடுக்கும்போது அவங்க பிரிஸ்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கவும் செய்வாங்க, குழந்தைங்க தானே. அப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஈவினிங் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறதாகட்டும், 5 o'clockலேருந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறதாகட்டும், அந்த வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நான் கையில் வச்சுட்டுருக்கிற அந்த மண்சட்டியை பார்த்தீங்களா, கருன்னு இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலி எதற்காக வாங்கினதுன்னு சொன்னால், நம்ம நிலைவாசலில் வச்சு அதில் பூட்டு வைப்பாங்க இல்லையா? அதாவது நிலைவாசலில் அந்த மண்சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வைக்கும்போது நம்ம நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அதுக்காக தான் அந்த இந்த சட்டியை வாங்கினது. ஆனால் ரொம்ப இந்த ஒரு இன்பிட்வீன் டைமில் ரொம்ப குளிராயிடுச்சா வீட்டில். ஸோ அதுக்காக நாங்கள் அதை எடுத்து என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நெருப்பூட்டி விட்டுட்டோம். அதனால் அது கருன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை என்னால் அதை நிலவாசலில் வைக்கிறதுக்கு இஷ்டமே வரலை. அதனால் நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணதை இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் சமைக்க நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ டீ ரெடி ஆகியாச்சு, அதோட நமக்கு ஹெல்த்தியான வீட் பிரெட் ரெடி ஆகியாச்சு. இது ப்ரிப்பேர் பண்ண ஒரு 5 minutes கூட ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வித்தின் 5 minutesல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும், வீட்டில் இருக்கிற திங்ஸையும் வச்சு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் என்னோடய பேஜ், அதாவது என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்